இந்தியாவில் நடைபெறவுள்ள T20 உலகக்கோப்பை போட்டியில் வங்கதேசம் விளையாடுமா விளையாடாதா என்ற ஒரு கேள்விக்கு தற்பொழுது பதில் கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் நாங்கள் கிரிக்கெட் விளையாட வரமாட்டோம் என்று திட்டவட்டமாக பதிவு செய்திருக்கிறது வங்கதேசம். இது தொடர்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர். இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், வணக்கம். இந்தியாவுக்கு வரமாட்டோன்னு வங்கதேச அணி சொல்வதற்கான காரணம் என்ன? இதோடைய பின்னணி என்ன? தற்பொழுது இந்த நிலைப்பாடு வங்கதேசம் அறிவிச்சிருக்கக்கூடிய நிலையில ஐசிசி தரப்புல இருந்து என்ன நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது? புது அணி ஏதேனும் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? ஆல்டர்னேட்டா விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வங்கதேசம் இந்தியாவில் T20 உலகக்கோப்பை நடத்துவதை எதிர்த்து ஐசிசிக்கு கடிதம் எழுதியது. முஸ்தபிசுர் ரஹ்மான IPL தொடரிலிருந்து நீக்கியதற்கு பதிலாக வங்கதேசம் இந்தியாவில் விளையாட மாட்டோம் என அறிவித்திருந்தது. ஐசிசி மற்றும் பிசிசி இடையே இது பெரிய குழப்பத்துல உள்ளது. வங்கதேசத்துல நடந்து வந்த வன்முறை கலவரத்துல இந்தியர்கள் 5 பேர் கொல்லப்பட்ட நிலையில வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரஹ்மான் இந்தியாவை IPL போட்டியில விளையாட கடுமையான எதிர்ப்பு கிளம்பியது. இதனால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அண்மையில முஸ்தபிசுர் ரஹ்மானை வாங்கியிருந்தது. அவர்களை தொடரிலிருந்து நீக்கியதை பார்க்க முடிந்தது. அதனைத் தொடர்ந்து பிசிசிஐயின் இந்த முடிவால அதிர்ச்சி அடைந்த வங்கதேச கிரிக்கெட் வாரியம் பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக இந்தியாவில் நடக்கும் T20 உலகக்கோப்பையில விளையாட மாட்டோம் என ஐசிசிக்கு கடிதம் எழுதியது. மேலும் IPL தொடர வங்கதேசத்துல ஒளிபரப்பும் தடை விதித்திருக்கிறது. இந்த சூழல்ல உலகக்கோப்பை தொடர் இன்னும் சில வாரங்களே மீதமுள்ள நிலையில என்ன செய்வது என்ற குழப்பத்தில் ஐசிசி மற்றும் பிசிசிஐ இருந்து வருகிறது. இருந்த போதிலும் வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தை பொறுத்தவரையில அவர்களுடைய முடிவுல திட்டவட்டமாக இருக்கின்றனர். இந்தியாவில் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் விளையாட மாட்டோம் என்பதை வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர் மீண்டும் ஒரு முறை தெரிவித்திருக்கிறார். இருந்த போதிலும் இதற்கு மாற்றாக, அதாவது கொல்கத்தா போன்ற நகரங்களுக்கு பதிலாக சென்னை, திருவனந்தபுரம் ஆகிய பகுதிகளில் இந்த போட்டிகளை நடத்துவதற்கு பிசிசிஐ சில முடிவுகளை எடுத்ததாக பார்க்கிறோம். ஆனால் இந்தியாவில் விளையாட மாட்டோம் என்றால் இந்தியா முழுமைக்கும் எந்த ஒரு இடத்திலுமே விளையாட மாட்டோம் என்பதுல வங்கதேசம் திட்டவட்டமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கதேச அணியின் நிலைப்பாட்டை தெரிவிக்க ஐசிசி ஒரு நாள் கால அவகாசம் வழங்கிய நிலையிலும் மீண்டும் இந்த திட்டவட்டமான நிலையில ஐசிசியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் எனவும் வங்கதேச கிரிக்கெட் வாரிய தலைவர் அமினுல் இஸ்லாம் புல்புல் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்த விஷயத்துல முஸ்தபிசுர் எடுத்த முடிவு என்பது ஒரு தனிச்சையான முடிவு. இதுவரையில அவர்களுடைய நடவடிக்கையில அவருடைய திட்டத்துல திட்டவட்டமாக இருப்பதாகவும் இந்தியாவில எந்த ஒரு போட்டி நடந்தாலும் அதுல கலந்து கொள்ள தயாராக இல்லை என்ற நிலையில வங்கதேச கிரிக்கெட் வாரியம் திட்டவட்டமாக இருக்கிறது. இதன் காரணமாக போட்டிகள் அடுத்து போஸ்ட்பான் ஆகுமா அல்லது அதுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஸ்காட்லாந்து போன்ற அணிகள் விளையாடுமா என்ற கேள்விகள் எழுந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்காக காத்திருக்க வேண்டிய சூழலும் இருக்கிறது. நன்றி மணிகண்டன், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.